ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலில் கொஞ்ச நாளாக வீடியோஸ் எதுவுமே போடலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு காரணம் நாங்கள் இப்போ தான் ஒரு புது வீட்டுக்கு குடி போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ போட முடியல. இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டை வந்து காமிக்கலான்னு இருக்கேன். இதுதான் எங்கள் வீடு. அவுட்டர் வியூ இப்படி தான் இருக்கும். சுற்றி நிறைய மரங்கள் இருக்கும். இது வந்து நைட் வியூ. நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி லைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். வீட்டில் வந்தோடனே ஃப்ரெண்டில் அந்த ஸ்டெப்ஸு அது முடித்த உடனேயே ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கோம். அதாவது ஓப்பன் சிட் அவுட்டாகவே கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாருமே அப்படி ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம், கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஓப்பனாக கொடுத்துருக்கோம் அந்த சிட் அவுட் வந்து. சரி, நம்ம இப்போ சிட் அவுட்டில் போகலாம். சிட் அவுட்டுக்கு பக்கத்துலேயே அதில் மெயின் டோர் இருக்குது. மெயின் டோர் வந்து நாங்கள் டபுள் டோர் கொடுத்துருக்கோம். இது வெளியே நம்ம வீட்டில் போயிடலாம். பாருங்கள், அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் இருக்கும். அதாவது நேரே ஓப்பனிங் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப காற்றோட்டமாக இருக்கும் வீட்டுக்கு. இதுதான் எங்கள் ஹால். வீட்டில் வந்து இதில் மேலே பால்கனி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். இதில் வந்து ஷோகேஸ் மாதிரி சீனரிஸ், டாய்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்காக ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ரூம், அதாவது எங்களோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு நாங்கள் போகலாம். நம்ம இப்போ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் தென்மேற்கில் தான் மாஸ்டர் பெட்ரூம் வைக்கணும். இது கொஞ்சம் பெரிய ரூமாகவே இருக்குது. இது செல்ஃபு அதெல்லாம் இன்னும் நாங்கள் டோர் போடலை. இனிமேல் தான் அதெல்லாம் போடணும். இதுலேயே ஒரு மிரர், ஒரு வாஷ் பேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதோட சேர்ந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ பார்க்கலாம் நம்ம. அது வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குது. பொதுவாக வந்து இந்த தென்மேற்கில் கொடுக்கக்கூடிய அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு நீங்கள் டாய்லெட் அமைக்கிறதா இருந்தால் அது வந்து வடமேற்கில், அந்த ரூமோட வடமேற்கில் தான் வைக்கணும். அப்படி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த இதில் வந்து டாய்லெட் இல்லைன்னா அட்டாச்சு டாய்லெட் வைக்கலைனாலும் பரவாயில்ல, வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி வைக்கணும். அப்புறம் மிரர், வாஷ் பேஷன் வச்சுருக்கேன். அதே மாதிரி மிரர் வந்து பெட்ரூமில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் நான் வச்சுருக்கேன். சரி, இப்போ திரும்பவும் நம்ம ஹாலில் வந்துட்டோம். எங்கள் ரூம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுமே ஹால்லேருந்து போகிறது மாதிரி தான் இருக்கும். இது வந்து காமன் டாய்லெட், அதாவது ஹால்லேருந்து போகிறது மாதிரி தான். பொதுவாக யார் வந்தாலும் வேணா போகணுன்னா போய்க்கலாம். அதுக்காக வந்து ஒரு காமன் டாய்லெட் வச்சுருக்கோம். இதுலேயுமே ஒரு வாஷ் பேஷன், ஒரு மிரர் எல்லாம் வந்து உள்ளாலே அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். ஃபேஸ் வாஷ் ஏதாவது பண்ணோன்னா பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து திரும்பவும் இதில் நம்ம ஹாலில் போயிடலாம். இப்போ நம்ம அடுத்த ரூமுக்கு போகலாம். இது வந்து கெஸ்ட் ரூம். இது வந்து அதாவது ஒரு பெட்ரூம் தான். நம்ம இதை கெஸ்ட் ரூமாகவும் பயன்படுத்திக்கலாம். அதுலேயே வந்து இன்னொரு அட்டாச்சு டாய்லெட் இதுலேயும் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வடமேற்கில் தான் இந்த கெஸ்ட் ரூம் வச்சுருக்கோம். பொதுவாக வந்து பெண் குழந்தைங்களை, திருமணம் வயசில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி வடமேற்கு ரூமில் படுக்க வைச்சா அவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. சரி, இது வந்து அதோட அட்டாச்சு டாய்லெட், அந்த கெஸ்ட் ரூமோட அட்டாச்சு டாய்லெட் இது. இதுலேயும் அதே மாதிரி தான் வாஷ் பேஷன் எல்லாமே உள்ளாலே செட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நம்ம இப்போ திரும்பவும் ஹாலில் போயிடலாம். ஹாலில் போயிட்டு அடுத்த ரூம் போகலாம். இது வந்து இது கூட ஒரு பெட்ரூம் தான். இது வந்து அந்த பேச்சுலர்ஸ் பெட்ரூம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து வடக்கு சைடில் வச்சுருக்கோம். பொதுவாக வயசில் பெரியவங்க, அதாவது தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த ரூம் கொடுக்கலாம். அதே மாதிரி பசங்களுக்கும் இந்த ரூம் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ வந்து இது ஒரு பேச்சுலர்ஸ் பெட்ரூம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரூம். திரும்ப ஹாலில் வந்துட்டு நம்ம அடுத்த ரூம் போகலாம். அடுத்த ரூம் பார்த்திங்கன்னா ஸ்டடி ரூம். ஆனால் நாங்கள் இன்னும் புக்ஸ் எதுவும் இதில் செட் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். பொதுவாக வந்து நம்ம ஸ்டடி ரூமில் படிக்கிற டைமில் கிழக்கு பார்த்து படித்தோன்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான். அதுக்கப்புறமா இது வந்து டிவி வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இதுலேயுமே சைட்லலாம் வந்து நம்ம ஷோகேஸ் மாதிரி ஏதாவது செட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பூஜா ரூம் இருக்குது.
பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில், அதாவது ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்கல்ல வீட்டில், அதில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே கிழக்கு பார்த்து இருக்கிறது மாதிரி இருக்கும். இதுலேயும் நிறைய ஜன்னல் எல்லாம் வச்சுருக்கோம். வீட்டில் அதே மாதிரி ஜன்னல் கதவு வைக்கிற டைமில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கணும். அதாவது காற்று நல்லா ஃப்ளோ ஆகுறதுக்கு. அப்படி இருந்தால் தான் அந்த வீட்டில் நல்ல வெளிச்சம் நல்ல காற்று ரெண்டும் வரும். ஸோ நமக்கு உடலும் நல்லாவே இருக்கும், நோயெல்லாம் கொஞ்சம் குறைவாக வரும் அப்படின்னு. இது வந்து டைனிங். நாங்கள் வந்து ஹால்லேயே இதை செட் பண்ணியிருக்கிறோம், அதாவது ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து செட் பண்ணியிருக்கிறோம். அந்த பார்ட்டிஷன்லேயே நம்ம டைனிங்க்கு தேவையான பொருட்கள், கப்ஸு, பிளேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது மாதிரி நாங்கள் அதில் பண்ணியிருக்கோம். அதான் இதெல்லாம் நம்ம தேவையான டைனிங் என்னென்ன பொருட்கள் தேவையோ நம்ம அதிலே வச்சிடலாம் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங்கும் கிச்சனும் எப்போவுமே பக்கத்தில் தான் இருக்கணும், அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இதில் ஒரு சர்விங் கவுண்டர் வச்சுருக்கோம், ஒரு ஸ்லாப் அதிலேயே இருக்குது. ஸோ அங்கேருந்து ஃபுட் எது பண்ணாலும் உடனே நம்ம இந்த ஸ்லாபில் வச்சிடலாம் கவுண்டர் வழியாக. இது வந்து கிச்சன் தென்கிழக்கில் வச்சுருக்கோம். கிழக்கு பார்த்து சமையல் பண்ணுறது மாதிரி தான் ஸ்டவ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸ்டவ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து மசாலா பாக்ஸ் எல்லாம் நம்ம அதிலே வச்சிடலாம். இது மாடலர் கிச்சன். இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் கீழேயும் நிறைய ரேக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், குக்கர், கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரிலாம். இது கீழே நிறைய ரேக் இருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவையான பொருட்கள் என்னென்ன வைக்கணுமோ எல்லாம் வச்சிடலாம் அதிலேயே. பக்கத்துலேயே இன்னொரு ஷெல்ஃப் வந்து இது சும்மா நார்மலான ஒன்று, நான் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸில் கீழே இருக்கிற ஸ்பேஸை நாங்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோன்னா, அது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி, அதாவது ஒரு மிரர் வச்சுருக்கோம், கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம், அந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறோம். இதை வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கூட பயன்படுத்தலாம். இந்த இடத்த வந்து ஒரு சிலர் வந்து இதை பூஜா ரூம் மாதிரியும் டாய்லெட் மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. பட் அப்படி பயன்படுத்தக்கூடாது, அது வந்து தவறான ஒரு முறைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காற்றோட்டம் இருக்காது பொதுவாக இந்த இடத்துல, அதனால தான். இப்போ நம்ம வந்து மேலே போகலாம், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம வந்து போகலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி ஸ்லிப்பரி மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம ஏற டைமில் வந்து கொஞ்சம் காலெல்லாம் வழுக்கக்கூடாதுல்ல, அதனால அப்படி போட்டிருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா இங்கே இந்த பால்கனியெல்லாம் நாங்கள் இன்டர்னலாக கொடுத்துருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் கீழே பார்த்தது மாதிரியே இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கில் தான் மேலே வச்சுருக்கோம். ரெண்டுமே பெரிய பிக் சைஸ் ரூம் தான். இந்த ரூம்லேயும் நாங்கள் வந்து ஒரு மிரர், வாஷ் பேஷன் எல்லாம் அதிலே வச்சுருக்கோம். பட் யூஸ்வலாக வைக்க மாட்டாங்க பெட்ரூமில் மிரர் வந்து, ஏன்னா திடீர்னு பார்த்து பயந்துடக்கூடாதுல்ல, நம்ம நைட்டில் ஏதாவது எழும்புற டைமில் நம்மளை பார்த்து நம்மவே பயந்துடக்கூடாது, அதுக்காக வைக்க மாட்டாங்க. பட் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்கன்னா அந்த ரூமோட வடமேற்கில் தான் வச்சுருக்கோம். இன்னொரு அட்டாச்சு டாய்லெட் வச்சுருக்கோம். இதுலேயுமே எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா பாத் டப் வச்சுருக்கோம். இது நாங்கள் மேலே தான் வச்சுருக்கோம். அதுலேயும் ஒரு வாஷ் பேஷன் அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து நம்ம இங்கேயும் ஒரு ஹால் இருக்குது எங்களுக்கு, அதாவது கீழே இருக்கிறது மாதிரி மேலேயுமே ஒரு ஹால் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் வந்து தென்கிழக்கில் தான், அதாவது கிச்சன் கீழே இருந்துச்சுல்ல அதுக்கு மேலே ஒரு ரூம் வச்சுருக்கோம். அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்வெர்ட்டர், பேட்ரிஸ், அப்புறம் நம்ம கேமராஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு அதுக்காக பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இதில் எல்லாமே நிறைய திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே டம்ப் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் இனிமேல் தான் கரெக்ட் பண்ணி எல்லாம் வைக்கணும். ஸோ இது ஒரு எலக்ட்ரிக்கல் ரூம் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இந்த ஹாலே ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பால்கனி. இது வந்து நம்ம சும்மா ஃப்ரீ டைமில் எல்லாம் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் நைட் டைமில் எல்லாம். அதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மரங்கள் எல்லாம் வேறு நட்டு விட்டிங்கன்னா இன்னும் நல்ல காற்றோட்டமாக இருக்கும். கீழே உட்காந்து கூட பேசிக்கலாம் எல்லாரும் அப்படி வீட்டில் ஃபேமிலிஸாக,
அதுக்காக இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறமா நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் டெரஸ் தான் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். எதுக்காகனா ஏதாவது பொருள் ஏதாவது நம்ம காய வைக்கணும் அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். சரி, இப்போ வந்து மேலே போகலாம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவே கொடுத்துருக்கோம். ஏன்னா இது அடிக்கடி போக வேண்டியது வேலை இருக்காது, தேவைப்பட்டால் போய்க்கிடலாம். அதுக்காக வேண்டி தான் சின்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா இங்கேயே நாங்கள் 2 ஸ்லோப்பிங் ரூம் கொடுத்துருக்கோம், ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லோப்பிங் ரூம் எதுக்காக அப்படின்னா இதில் வந்து ஏதாவது திங்ஸ் நம்ம பாக்ஸு இல்லைன்னா ஏதாவது பைப்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நமக்கு கீழே வச்சோன்னா கஷ்டமாக இருக்கும், அதனால தான் இது மேலே கொண்டு வந்து அப்படி போட்டுடலாம் அதுக்காக. அப்புறம் இது ஒரு ஓப்பன் பால்கனி ஒன்று கொடுத்துருக்கோம். இதுதான் எங்கள் வீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.